தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், ரூட்ஸ் குழும நிறுவனங்கள் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா குழும நிறுவனங்கள் இணைந்து கோவையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது கோயம்புத்தூர் நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் SNR கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த வேலை வாய்ப்பு முகாமில் சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்றன. 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவிற்கு வந்திருந்தவர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பிரவீன்குமார் வரவேற்றார். SNR அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் தலைமை வகித்து பேசியதாவது, மாறிவரும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் தொழில் சூழலுக்கும் ஏற்றவாறு புதிய திறன்களை மாணவர்கள் வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையத்தின் துணை இயக்குநர் கருணாகரன் பேசியதாவது, மாறிவரும் உலகளாவிய வேலைவாய்ப்பு சூழலில் மாணவர்கள் தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாதது. உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கையின்படி எதிர்காலத்தில் சுமார் 1.10 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் 90 லட்சம் வேலைகள் முற்றிலும் மாறும். மேலும் 50 லட்சம் வேலைகள் தேவையற்றதாகி மறைந்து போகும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நான் முதல்வன் நிரல் மேலாளர் கனிமொழி வாழ்த்துரை வழங்கி பேசியதாவது, தமிழக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தி வரும் நான் முதல்வன் திட்டம் பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி முடித்து வேலை தேடும் இளைஞர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட திட்ட அலுவலர் கனிமொழி தெரிவித்தார். மாணவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதே நான் முதல்வன் திட்டத்தின் இறுதி நோக்கம் என்றும், மதிப்பெண் சான்றிதழ்களை மட்டும் நம்பாமல் கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொண்டால்தான் சிறந்த வேலை வாய்ப்பை பெற முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரூட்ஸ் குழும நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் சிறப்புரையாற்றி பேசியதாவது, மாணவர்கள் வெற்றிக்காக திறனும் மனநிலையும் அவசியம் என வலியுறுத்தினார். இதுபோன்ற வாய்ப்புகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஜப்பானிய இகிகாய் தத்துவத்தை விளக்கிய அவர், உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வேலையை பிடித்த வேலையாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்றார். ஒரு நிறுவனம் நமக்கு ஊதியம் தருகிறது என்றால் அதன் தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம் என்பதுதான் உண்மை. வாடிக்கையாளர்கள் தரம், குறைந்த விலை, நேர்த்தியான உற்பத்தியை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் கூறினார். அரசு மற்றும் தனியார் வேலைகளை ஒப்பிட்ட அவர், அரசு பள்ளியில் ஒருமுறை திறமையை நிரூபித்தால் போதும், ஆனால் தனியார் துறையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் பங்களிப்பையும் திறமையையும் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார்.